வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமது வேட்புமனு தாக்கல் செய்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு மற்றும் கூட்டணி தலைவர்கள் உடனிருந்தனர். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு மாலை 5 மணிக்கு மேல் ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு மசோதாவை நிறைவேற்றிய பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக அவையில் அமளிக்கு இடையிலே 130வது அரசியல் சாசன திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு கூட்டு நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் IIM உயர்கல்வி நிறுவனம் அமைக்கும் வகையில் ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட IIM திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் அமளிக்கு இடையிலே நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநிலங்களவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ராஜீவ்காந்தி நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செய்தி விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உலக அளவிலான முதலீடுகளை புதுச்சேரிக்கு ஈர்க்கும் வகையில் சர்வதேச வர்த்தக உச்சி மாநாடு புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.